Hello, cricket fans. Welcome to Crickstat Guruji match prediction and match insights. லார்ட்ஸ்ல நடந்த மேட்சை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ரொம்ப பெரிய கிரிக்கெட் த்ரில்லரை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கிலாந்து இந்தியாவை 22 ரன்ஸால் ஜெயிச்சிருச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் எல்லா விஷயமும் இருந்துச்சு. ஹீரோயிக் பேட்டிங், கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன்ஸ், எமோஷனல் பிரேக் டவுன்ஸ் எல்லாமே இருந்தது. வாங்க ஒன்றொன்னா பார்க்கலாம். பென் ஸ்டோக்ஸ் மாஸ்டர் கிளாஸ், பேஸ்பால் டிஃபென்சிவ் பிரில்லியன்ஸ், captaincy, bowling changes, field settings, and then defending 193 at Lords. எப்படி பார்ப்போம். பென் ஸ்டோக்ஸ் ஏன் வேர்ல்ட் கிரிக்கெட்டில் பெஸ்ட் கேப்டன்ஸில் ஒருத்தர்னு நிரூபிச்சிட்டாருங்க. அவரோட பவுலிங் ஃபிகர்ஸ் ஆஃப் 3 for 48 அதுக்கு நிரூபணம். பவுலிங் சேஞ்சஸ், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ், ப்ரெஷரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் தான் இங்கிலாந்துக்கு இந்த மேட்சை ஜெயிச்சதுக்கான முக்கிய காரணம். க்ரூஷியல் மூமெண்ட்ஸில் தான் பவுலிங் பண்ணணும்னு டிசைட் பண்ணதும், எஸ்பெஷலி பும்ரா வந்து அவுட் பண்ணது கேப்டன்ஸ் இன்ஸ்டிங்க்ட் ஓட ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் பென் ஸ்டோக்ஸ். Gill's start and early jitters. India's chase falters early despite strong intent. இந்த மேட்சுக்கு முன்னாடி சீரீஸ்ல வந்து நம்ம 1-all இருந்துச்சுங்க. ஸோ இங்கிலாந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சுது, அப்புறம் இந்தியா ஒரு மேட்ச். ஸோ ஸ்டீவன்ஸாக இருந்தது இந்த மேட்ச். ஸோ தேர்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம இங்கே வந்துட்டு இங்கிலாந்து ஹெட்டிங்லியில் ஜெயிச்சிருச்சு. ஆனால் இந்தியா எட்பாஸ்டனில் சுப்மன் கில்லோட 269 ரன் சூப்பர் கம்பேக் கொடுத்தாருச்சு. ரெண்டு டீம்ஸும் லார்ட்ஸில் சீரீஸ் லீடை பிடிக்க ரொம்ப ஈகராக இருந்தாங்க. டே 5 அதுதாங்க. டே 5 தான் வந்துட்டு டேர்னிங் பாயிண்ட்டே. டே 5ல் இந்தியாவுக்கு 193 ரன்ஸ் வேணும். 6 விக்கெட்ஸும் இருந்துச்சு. கேஎல் ராகுல் 33 ரன்ஸில் நாட் அவுட்டாக இருந்தார். ஆனால் இந்தியா 58 for 4ல் சீரியஸ் ட்ரபிளில் இருந்துச்சு. எங்கே சாம்பியன்ஸும் நார்மல் டீம்ஸும் டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு எங்கே இங்கிலாண்டில் லார்ட்ஸில் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுல தான் இங்கே விஷயமே. பும்ராஸ் கேர்லெஸ் பேட்டிங் க்ரூஷியல் டர்னிங் பாயிண்ட். அப்போதாங்க வந்துச்சு மில்லியன்ஸ் இந்தியன்ஸ் ஹார்ட்டை உடைச்ச மூமெண்ட். ஜஸ்பிரித் பும்ரா ஜடேஜாக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஒரு ரெக்லஸ் ஹுக் ஷாட் ஆடணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஜடேஜாவோட ஃப்ரஸ்ட்ரேஷனை பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னு. ஒரு மொமெண்ட்டோட பேஷியன்ஸ் இல்லாமல் எல்லா விஷயமும் வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. கேமராவில் ஜடேஜா ஹெட் ஷேக் பண்ணது பார்க்க முடிஞ்சிச்சு. கிரேட் பிளேயர்ஸும் குட் பிளேயர்ஸும் டிஃப்ரென்ஸ் இதுதாங்க. எப்போ அட்டாக் பண்ணணும், எப்போ சர்வை பண்ணணும்னு தெரியணும். அதனால் நமக்கு ஒரு பெரிய விக்கெட் ஆக்சுவலி பும்ரா டெய்லண்டராக இருந்தாலும் அவரோட இன்னிங்ஸ், அவரோட டிஸ்மிசல் ப்ரூவன் காஸ்ட்லி எரர் ஃபார் இந்தியா. சர் ரவீந்திர ஜடேஜா த கிரிட்டி வாரியர், த லோன் வாரியர்னு சொல்லலாங்க நம்ம இந்தியன் டீமில். இப்போவும் மெமரிஸில் இருக்க போகிற இன்னிங்ஸை பற்றி பேசலாம். ரவீந்திர ஜடேஜாவோட 61 நாட் அவுட். இது ஜஸ்ட் பேட்டிங் இல்லைங்க, பியூர் வாரியர் ஸ்பிரிட்னே சொல்லலாம். அவரை சுற்றிலையும் விக்கெட்ஸ் பாலாகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஜடேஜா டெஸ்ட் கிரிக்கெட்டோட சோலை காட்டிட்டாருன்னு சொல்லணும். டெய்லண்டர்ஸோட பேட் பண்ணிட்டு ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட், நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடில் அவர் ரொம்ப அருமையாக பேட்டிங் ஆடிட்டு இருந்தாருங்க. லோவர் ஆர்டரோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்தா பியூர் ஹார்ட் அண்ட் டிட்டர்மினேஷன் தான் சொல்லணும். ரவீந்திர ஜடேஜா நிஜமாவே சர் ரவீந்திர ஜடேஜா தான்.
Siraj's emotional end and what it means. The raw emotion of Test cricket நம்ம டே 5 இங்கிலாண்டில் பார்க்க முடிஞ்சதுங்க. ஏ ஹார்ட் பிரேக்கிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் த பேஷன் ஃபார் த கேம். ஆமாங்க, மேட்ச்சில் மோஸ்ட் ஹார்ட் ரென்ச்சிங் மூமெண்ட் எதுனா முகமது சிராஜோட எமோஷ்னல் பிரேக் டவுன் தான். ஒரு பவுலராக கண்ட்ரிக்கு எல்லாமே கொடுத்தாருங்க. குரூஷியல் விக்கெட்ஸ் வாங்கி கொடுத்தாரு, விக்ட்ரிக்கு ரொம்ப க்ளோஸாக வந்தார். அவரோட சோகம், அவரோட டியர்ஸ், அவரோட டிசப்பாயின்மெண்ட்லேயே தெரியுது இந்த மேட்ச் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்ட்டு. மேட்ச்சு முடியும் போது ஜோ ரூட் அப்புறம் ஜாக் ராலி எல்லாம் அவர் பக்கத்தில் நின்று அவரை கன்சோல் பண்ணதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் ஃப்ரம் இங்கிலாந்து அண்ட் இந்தியாங்க. இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட்டோட பியூட்டியும் க்ரூயல்ட்டியும். இதுதான் மார்ஜின்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் எமோஷன்ஸ் ரொம்ப ரியலாக இருக்கும். ஹேட்ஸ் ஆஃப்ங்க. Now, on to the conclusion and what's next. Manchester is next. Can India bounce back? ஆமாங்க, ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நமக்கு மேன்செஸ்டரில் இந்தியா பவுன்ஸ் பேக் பண்ணுமா இல்லையா? சீரீஸ் இப்போது 2-1 டு இங்கிலாந்துக்கு சாதகமாக இருக்குது. 4th டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் வாங்க பார்ப்போம். அதே மாதிரி இந்த 3rd டெஸ்ட் மேட்ச்சில் கீ மூமெண்ட்ஸ்னு பார்த்தா இந்தியா ஃபைட்டிங் பொசிஷனில் இருந்து கொலாப்ஸ் ஆனது, பும்ராவோட டிஸ்மிஷல், க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப்பை எண்ட் பண்ணது, இங்கிலாண்டோட பேஸ்பால் அப்ரோச் லார்ட்ஸில் டிசைசிவாக ப்ரூவ் ஆனது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் மட்டும் போதாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டீம் கம்போஷர் அண்டர் ப்ரெஷரும் முக்கியம்னு இந்த மேட்ச் காட்டிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன மேட்ச் லார்ட்ஸில்? வாவ், இங்கிலாந்து இப்போ 2-1 லீடில் இருக்காங்க. 2 மேட்ச் தான் ரிமைனிங் இருக்குது. இந்தியா ஹெட்டிங் லீக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் பண்ண தான் போகிறாங்க. பண்ணுவாங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கள். மோர் கிரிக்கெட் கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓல்ட் ட்ராஃபர்ட் கவரேஜோட சீக்கிரமாக வரேன். தேங்க்யூ.